பள்ளிப்பாளையம் கிட்னி விவகாரம் பூதாகரமாகியுள்ள நிலையில் உறுப்பு தானம் வழங்குவதில் அரசு விதித்துள்ள நிபந்தனைகள் என்னென்ன என்பதை விரிவாக விளக்குகிறார் செய்தியாளர் தாயுமானவன். உறுப்பு தானம் வழங்குவதில் அரசின் நிபந்தனைகள் என்னென்ன தாயுமானவன்? நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான விசைத்தறி கூடங்கள் செயல்பட்டு வருகிறது. அங்கு பணியாற்றக்கூடிய ஏழை கூலி தொழிலாளிகளுடைய வறுமையை பயன்படுத்தி ஒரு சில புரோக்கர் கும்பல்கள் அவர்களின் சிறுநீரகத்தை சட்டத்திற்கு புறம்பாக விற்பனைக்கு வாங்கி மருத்துவமனைகள்ல விற்பனை செய்யப்பட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இது தொடர்பாக எழப்பட்ட புகாரின் அடிப்படையில நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் வழங்கியிருக்கக்கூடிய உத்தரவின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில தற்போது இது தெரிய வந்திருக்கிறது. சிறுநீரகங்களுக்கு 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை பணம் பெற்றுத் தருவதாக கூறி விலை பேசி அந்த புரோக்கர் கும்பல்கள் 1 லட்சம் ரூபாய் வரை முன்பணம் வழங்கி அவர்களிடம் சிறுநீரகத்தை பெற்று விற்பனை செய்து வருவது தெரிய வந்திருக்கிறது. ஏழை எளிய விசைத்தறி குடும்பங்களை நேரில் அணுகி இத்தகைய பணிகளில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. கோவை, சேலம், திருச்சி, கரூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று சிறுநீரகங்கள் எடுக்கப்பட்டதாகவும் ஆந்திரம், கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மற்ற பிற மாநிலங்களுக்கு அது விற்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் உறுப்பு தானம் வழங்குவதில் பல்வேறு நிபந்தனைகள் தமிழக அரசின் சார்பில் இருக்கின்றன. அந்த வகையில உறுப்பு தானம் செய்வதில் இந்தியாவில் கடந்த பல ஆண்டுகளாகவே தமிழகம் முன்னிலை வகித்து வருகிறது. அதற்கென்று பல்வேறு விதிகளும் இருக்கின்றன. உயிருடன் இருக்கக்கூடிய ஒருவர் அரசினுடைய விதிகளுக்கு உட்பட்டுத்தான் தனது குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு 2 சிறுநீரகங்கள்ல ஒன்றை தானமாக வழங்க முடியும். கல்லீரல்ல ஒரு பகுதியை தானமாக வழங்க முடியும். உயிருடன் இருப்பவர்களுக்கு இப்படியான நிபந்தனை என்பது இருக்கிறது. அதே போல மூளைச்சாவு அடைந்தவர்களிடமிருந்து கண், இருதயம், நுரையீரல், கல்லீரல், கிட்னி, கணையம், எலும்பு, தோல் உள்ளிட்ட உறுப்பினர்களையும் தானமாக பெறலாம். இதன் மூலம் அதிகபட்சமாக 12 பேருக்கு மறுவாழ்வு என்பது கிடைக்க செய்ய முடியும் என்ற ஒரு நிபந்தனை இருக்கிறது. அப்படியாக உடல் உறுப்பு தானம் செய்ய விருப்பம் இருப்பவர்கள் முதல்ல தன்னுடைய விருப்பத்தை குடும்பத்தினரிடம் தெரிவிக்க வேண்டும். அதாவது நாமினி என்று சொல்வார்கள், அவர்களிடம் தெரிவிக்க வேண்டும். அதன் பிறகாக தமிழக அரசினுடைய டிரான்ஸ்பிளான்ட் என்று சொல்லக்கூடிய உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான இணையதளத்துல அவர்கள் பதிவு செய்ய வேண்டும். டோனர்களாக பதிவு செய்ய வேண்டும். அதற்கான அடையாள அட்டை வழங்கப்பட்ட பிறகாக இந்த டோனர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த டிரான்ஸ்பிளான்ட் இணையதளத்துல யாரெல்லாம் அந்த உடல் உறுப்பு தேவைப்பட்டு பதிவு செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பதிவு மூப்பின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்பது மேற்கொள்ள வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது. ஒருவேளை யாரேனும் சட்டத்திற்கு புறம்பாக இத்தகைய சிகிச்சையை வழங்கக்கூடிய பட்சத்தில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மீதும் அதேபோல் இந்த சட்டத்திற்கு புறம்பாக இந்த உடல் உறுப்புகளை விற்பனை செய்பவர்கள் மற்றும் அந்த இடைத்தரகர்கள் மற்றும்